அண்ணா சொல்லுப்பா. அண்ணா பசங்களாம் சேர்ந்து ஊர்ல வாலிபால் டோர்னமெண்ட் நடத்துறேண்ணே. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வந்தா நின்னு பேசக்கூடாதுன்னு. உட்காந்து பேசு. இப்ப சொல்லுப்பா. அண்ணே வாலிபால் டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுண்ணே, கிஃப்ட்டும் வாங்கியாச்சுண்ணே, மெடலும் வாங்கியாச்சுண்ணே. ஆனா வாலிபால் வாங்குறதுக்கு தானே காசு இல்லை, அதானே உங்களை பார்க்க வந்தேன். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அண்ணங்கிட்ட காசு வாங்குறது கூச்சப்படாதீங்கடான்னு. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா போன் நம்பர் இருக்குல்ல? இருக்குண்ணே. ஏதோ ஒன்னா போன் பண்ணு. சரிண்ணே. அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கோச்சுக்க மாட்டீங்களா? கோச்சிக்க மாட்டேன்பா, சொல்லுப்பா. அண்ணா நீங்க ஃபேமிலியோட வெளியே போனாலே செலவாயிருன்னு சொல்லிட்டு நீங்க ஃபேமிலியோட போறதே இல்ல. அந்த பையன் கேட்டோன்னு நீங்க 2000 ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க. தம்பி, ஃபேமிலியோட வெளியே போனா முக்கியமான செலவு மட்டும் தான் பண்ணணும், ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. இப்போ நான் அந்த பையனுக்கு 2000 ரூபா கொடுத்தேன்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். என் குடும்ப கஷ்டத்துக்காக அதெல்லாம் விட்டுட்டு கறிக்கடைக்கு வேலைக்கு வந்தேன். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பாரு, போனை வச்சு விளாண்டுக்கிட்டு வரக்கூடாது வியாதிலாம் வந்துட்டு இருக்கு. அதே நம்ம பசங்களை பாரு, ஆரோக்கியமா விளாண்டுக்கிட்டு மாசம் மாசம் ஏதோ டோர்னமெண்ட்டுன்னு வச்சு அவன் மட்டும் சந்தோஷப்படாம சுத்தி இருக்கிற எல்லா பசங்களும் சந்தோஷமா இருக்கானே, அந்த சந்தோஷம் தான் எனக்கு லாபமே. அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தானே. ஆனா நம்ம மாதிரி பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ்குள்ள உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த போதை பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு வெளியே போயிருமில்லண்ணே.